Good evening, all of you. Start பண்ணலாமா செஷன்? ஓகே. இந்த பேசி கேக்குதா? ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ். ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டாபிக் பட்டிருந்தோம்னு சொல்ல முடியுமா? டெட்டில் உங்களுக்கு லாஸ்டா நம்ம என்ன எடுத்தோம்னு சொல்லுங்க. பர்சன்டேஜ் சார். பர்சன்டேஜ்ல எது பேசிக் எடுத்தனா இல்லை சம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோமா? சம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டோம் சார். போட ஆரம்பிச்சிட்டோமா? ஓகே ஃபைன். அப்போ கண்டினியூஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ பேசிக்ஸ்ல அந்த பார்த்துட்டு வர சொன்ன அந்த ஃப்ராக்ஷன்லாம் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் பார்த்தீங்களா எல்லாரும்? யாராவது பார்க்காம இருக்கீங்களா? ஃப்ராக்ஷன்ஸ் அந்த இதெல்லாம் மனப்பாடம் பண்ணீங்களா? எஸ் ஆர் நோ? மனப்பாடம் பண்ணீங்களா இல்லையா? எஸ் சார். ஓகே. Just a second. ஓகே, நெக்ஸ்ட் இது நம்ம போயிடலாம். ஒரே நிமிஷம் இருக்குங்க. சார் உங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவா தான் சார் கேக்குது. ரொம்ப லேவா கேக்குதா? ஒரே நிமிஷம். ஆமா சார். இப்போ நல்லா கேக்குதான்னு பாருங்க. இப்போ பெட்டரா? இப்போ தெளிவா கேக்குதா? எஸ் சார் நோ? ஓகே சார். ஓகே ஓகே ஃபைன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். லாஸ்டா என்ன சம் போட்டோம் அது மட்டும் சொல்லுங்க. The price of the sugar raises by 25% if the family wants to keep their expenses. அந்த சம் பார்த்தோம் சார். ஓகே ஃபைன். ஸோ அந்த சம் ஹோம்ஒர்க் ஏதாவது கொடுத்தேன் அதில்? சார் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கீங்க சார். ஓகே, ஹோம்ஒர்க் போட்டிங்களா? ஹோம்ஒர்க் வந்தது ஆன்சரு? சார் எனக்கு ஹோம்ஒர்க் ஆன்சர் வரல சார். நீங்க கொஞ்சம் சரி, நான் போட்டு சொல்லி. கேட்குறேன். ஹோம்ஒர்க் ஆன்சர் வரலன்னா கேளுங்க, போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஜஸ்ட் செகண்ட், இப்போ வெயிட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? ஒயிட் ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே சரி, அந்த கொஸ்டின் சொல்லுங்க. என்ன கொஸ்டின்? The side of the square is increased by each side of the square 10%, sir. Find the percentage change area. சேஞ்ச் இன் ஏரியாவா? Ah, ஓகே, அதாவது ஸ்கொயர் கரெக்ட்டுங்களா? ஒரு ஸ்கொயர்ல என்ன, சதுரம்னா என்ன? எல்லா சைடுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏ ஏ ஏ ஏ, அதாவது ஸ்கொயர்னு சொல்லுவோம். இப்போ என்ன sides are சொல்லியிருக்காங்கன்னா, equal. என்ன சொல்லுங்க? All sides are equal. எஸ், சைட்ஸ் வந்து எல்லா சைடும் ஒரே மாதிரி தான், அதுக்கு பேர் தான் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அதிகரிக்குது. அதோட லென்த் வந்து, அதோட நீளம் வந்து 10% அதிகரிக்குது. இப்போ எப்படி சார் போடுறது? வெரி சிம்பிள். இங்கே பாருங்க, எப்பவுமே இந்த ஸ்கொயர் ஆல் சைஸ் சேம்னா 10 10ன்னு வச்சுக்கோங்க. 10 10 10 10 நீங்களா வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்துலேயும் 10% அதிகரிக்குது. அப்போ 10 என்ன ஆகும்? 10ல் 10% எவ்வளோ? 10ல் 10% எவ்வளோ? 1 கரெக்டா? 1 எப்படி கண்டுபிடி சொன்னேன்? ஒரு பாயிண்ட் தள்ளி வைக்கணும். 10% இதான் 10. 10ல் 10% என்ன? இங்க இருக்க பாயிண்ட் இங்க 1 வைக்கணும். அப்போ என்ன இருக்கும்? 1 மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ இது என்ன மாறுது? 10 11 மாறுது. இப்போ 11 11 11. ஓகேவா? அப்போ என்ன இருக்கு? 10% எல்லா சைடும் இன்க்ரீஸ் ஆயிருச்சா? எஸ். இப்போ என்ன கேட்குறான்? பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியாவில் கேட்குறான். அதாவது என்ன சொல்றான்னா, அதோட பரப்பளவுல எவ்வளோ மாற்றங்கள் ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறான். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? பரப்பளவு மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியா ஃபார்முலா போடும். வாட் இஸ் த ஏரியா ஃபார்முலா? ஏ ஸ்கொயர். கரெக்டா?
ஏரியா ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் லென்த் இன்ட்டு பிரெத். ஏ ஸ்கொயர் வேணா நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், லென்த் இன்ட்டு பிரெத். இங்கே ஏன் சார் லென்த் இன்ட்டு பிரெத் ஒரே மாதிரி இருக்கு? ஏன்னா இங்கே ரெண்டுமே ஏ. மற்றதில் செவ்வகம் எடுக்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன், செவ்வகம்னா லென்த் இன்ட்டு பிரெத்துன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெண்டுமே எல்லாமே ஒரே பக்கம். அப்படின்னா என்ன? ஏ இன்ட்டு ஏன்னா ஏ ஸ்கொயர்னு வரும். சரிங்களா? அப்போ 10 இன்ட்டு 10 பண்ண எவ்வளோ வரும்? 100 வந்துருச்சா? 10 இன்ட்டு 10 பண்ணுற 100 இருந்துச்சா? இதுதான் பழைய ஏரியா. இப்போ புது ஏரியா எவ்வளோ? இது ஏரியா 1 ஏ 1 வைங்க. இப்போ புது ஏரியா ஏரியா A2 அல்லது நியூ ஏரியா. நியூ ஏரியா நியூ ஏரியாவுக்கு அதே ஃபார்முலா தான். ஆனால் என்ன இங்கே? ஏ இன்ட்டு ஏ. ஆனால் ஏ என்னவா மாறிடுச்சு? 10ன்னு இடத்துல 11ஆ மாறிடுச்சு. அப்போ 11 இன்ட்டு 11 எவ்வளோ? 121. 121. அப்போ அவன் என்ன கேட்குறான்? எவ்வளோ மாற்றங்களா இருக்கு விகிதாச்சாரத்தில் சொல்லுவேன். ஏன் 10 இன்ட்டு 10 எடுக்க சொன்னேன்னு புரிஞ்சுதா? பர்சன்டேஜும் 10, நீங்க எடுத்ததும் 100. பர்சன்டேஜ் 100, நீங்க எடுத்த வேல்யூ 100 போது உங்களுக்கு ஈஸியா மாற்றத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அதனால தான் 10ன்னு எடுத்தேன். புரியுதுங்களா? 100 பர்சன்டேஜ் 100 வேல்யூ 100னா ரெண்டுமே ஒரே குவான்டிட்டியில இருக்கு. சரிங்களா? அப்போ 100ல இருந்து 121 மாறி இருக்கு. அப்போ பிளஸ் 21 கூடி இருக்கு. அப்போ 100ல 21 எவ்வளவு சதவீதம்? பர்சன்டேஜ்னாலும் 100னாலும் ஒன்று தானே. அப்போ 100ல 21 எவ்வளோ? 21%. ஸோ மாற்றங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21%. புரிஞ்சுதா? முடிஞ்சுதா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த சார் கொஸ்டின் போயிடலாமா? ஆப்ஷன்ல வந்து 100, ம் 225, ம் 125, 15 இருக்கு சார். 125 15 இருக்கா? ஆப்ஷன் என்ன சொல்லுங்க? 100, 100, 225, 225, 125, 50. 125, டி 50. 50யா? எஸ் சார். கொஸ்டின் இன்னொரு வாட்டி படிங்க, இன்னொரு வாட்டி. The கொஸ்டின் இன்னொரு side வாட்டி of படிங்க. the square, the side of the square is increased by each side of the square 10%, sir. 10% தானே? ஆமா. எஸ் சார். ஓகே. Find the percentage change in area. இது மட்டும் தான் சார் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் எழுதிருக்கேன். பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ஏரியா கரெக்ட் தான். அப்படின்னா 21% தான். கரெக்ட் தான். 21% தான். கரெக்டான ஆன்சர் தான். மேபி ஆப்ஷன்ஸ் தப்பா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது கரெக்ட். இதுதான் ஃபார்முலா இல்லாத மெத்தட் இதுதான். சரிங்களா? அண்ட் தென் இது கரெக்டு கூட. நீங்க வேணா எடுத்து ஃபார்முலானாலும் எடுத்து போட்டு செக் பண்ணி இல்லைன்னா அந்த அதே மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. செக் பண்ணீங்கன்னா இதே கரெக்டா. ஓகே சார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ் சார். ஓகே. வேற கொஸ்டின் ஃபார்முலா இது இது ஹோம்ஒர்க் கொடுத்தல வேற ஏதாவது டவுட் இருக்கா? கொஸ்டின் நோ சார். இல்லை இல்லை. அடுத்து போலாமா? எஸ் சார். சரி ஓகே. அப்போ அடுத்து கொஷின்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? எரேஸ் பண்ணுற எல்லாத்தையும் அடுத்த கொஷின்ஸ் போயிடலாம். அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இப்போ பார்த்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே கிளியர்? ஸோ அந்த இதெல்லாம் சொல்லியிருப்பேன். என்னதுன்னா வந்து அந்த ஃப்ராக்ஷன்லாம் சொல்லியிருந்தேன். அந்த ஃப்ராக்ஷன்லாம் ஒரு பேஜில் எழுதி அடிக்கடி பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பர்சன்டேஜ் முடிச்சோன்னா அடுத்து லாப நஷ்ட கணக்கு போயிடலாம் நம்ம. ஸோ இன்னைக்கு பர்சன்டேஜ் முடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி அந்த நான் சொன்ன அந்த இது என்னதுன்னா அந்த ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை நல்லா தெளிவாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது முக்கியம். அது எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இக்கட்டான கணக்கு. கொஞ்சம் வந்து இக்கட்டான கணக்கு என்ன சொல்ல வரேன்னா இந்த ஃப்ராக்ஷனில் கேட்குற போது பர்சன்டேஜ் 12 1/2% அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷன் வந்து கை கொடுக்கும். டக்குன்னு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி நோட் பண்ணிக்கோங்க. ஜெசிக்க
கடைசியா போட்டது இது பர்சன்டேஜ். அடுத்தது வந்து ஒரு இந்த கேள்வி பார்ப்போம். ஓகேவா? ஸோ கொஷின் என்னன்னு சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். த காஸ்ட் ஆஃப் அன் ஆர்டிக்கல், த காஸ்ட் ஆஃப் அன் ஆர்டிக்கல் வாஸ் rupees 75. இப்போ போட்டது தான், ஆனால் கொஞ்சம் 100 இல்லாமல் கொஞ்சம். இந்த காஸ்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்ட் பை, ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ்ட் பை 20%. And later later on it and later on it was and later on it was reduced by, it was reduced by 20%. அப்படின்னா the present cost of the article என்னன்னு பாருங்க. That means the present cost of the article is option A 72, option B எல்லாமே ருபீஸ்ல, ஆப்ஷன் பி 60, ஆப்ஷன் சி 75, ஆப்ஷன் டி 90. ஓகேவா? போன கேள்வி அந்த இப்போ போட்டோம்ல கொஸ்டின், அது புரிஞ்சுதுன்னா இது அசால்ட்டா உங்களுக்கு புரியும். 75%, 75 rupees, sir. வெரி குட். எல்லாரும் போடுங்க பாப்போம், ட்ரை பண்ணுங்க. சார் இது ட்ரை பண்ணாமலே நம்ம காஸ்ட் ஆஃப் அன் ஆர்டிகல் 75, அதுல 20 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லேட்டர் அதே ஆமா. 20 கம்மி ஆயிட்டுனா அதே பிரைஸ் தானே சார் இருக்கும்? புரியுது, என்ன சொல்லுங்க. நீங்க அந்த பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஆர்டிகலோட போடட்டும். பிரைஸ் வந்து 75 போட்டதுக்கு இருக்கு. அப்புறமா நான் உங்களுக்கு, இல்ல ஒரே நிமிஷம் வெயிட் ஓகே. பண்ணுங்க, எல்லாரும் போடட்டும். போட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? தமிழ்ல சொல்றேன். ஒரு பொருளின் அடக்க விலை 75 ஆக உள்ளது. ஒரு பொருளின் அடக்க விலை ரூபாய் 75 ஆக உள்ளது. அதன் அடக்க விலை முதலில் 20% அதிகரிக்கப்பட்டு, அதன் அடக்க விலை முதலில் 20% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 20% குறைக்கப்பட்டது. அதன் அடக்க விலை முதலில் 20% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 20% குறைக்கப்பட்டது எனில் தற்போதைய விலையை காண்க. எனில் தற்போதைய விலையை காண்க. எனில் தற்போதைய விலையை காண்க. ஓகேவா? மற்றவங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க. சாட் பாக்ஸ்ல 6 பேர் இருக்கீங்க, 6 பேர் ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை பண்ணா மட்டும் தான் நம்மளால மேக்ஸ் கத்துக்க முடியும்.
ப்ரோட்டாஸ் எல்லாரும் வெரி குட். சரி, கவனிங்க. எதுக்கு போட டைம் கொடுக்குறதுனா, நீங்கள் போட்டு பழனா மட்டும்தான் உங்களால் வந்து மேக்ஸ் கற்றுக்க முடியும். பார்த்துட்டே இருந்தால் பார்க்க நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம எப்போ நம்மளா பேனா பிடிச்சி அந்த கணக்கை வந்து அப்ரோச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த போடவே வரும். சரிங்களா? இந்த காஸ்ட் ஆஃப் என்ன, அதாவது ஒரு பொருளோட அடக்க விலை, காஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடக்க விலை ரூ. 75. சரிங்களா? இது நான் லாப நஷ்ட கணக்கு எடுக்கிறப்ப அடக்க விலைன்னு என்னன்னு சொல்கிறேன். சரிங்களா? அடக்க விலைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் எந்த ப்ரைஸுக்கு வாங்குனீங்களோ அதுதான் வந்து அடக்க விலை. சரிங்களா? ஓகே. ஸோ நீங்கள் எந்த ப்ரைஸ்க்கு வாங்குனீங்களோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா அடக்க விலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, அப்போ அடக்க விலை வந்து என்னது? ரூ. 75. இந்த காஸ்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பை 20%. இந்த அடக்க விலையிலிருந்து 20% வந்து என்ன பண்ணது? அதிகரிக்கப்படுகிறது. அண்ட் லேட்டர் ஆன் இட் வாஸ் ரிடியூஸ் பை 20%. 20% அதிகரிச்சு 20% குறைக்கப்படுகிறது. இதே மாதிரி ஒரு கணக்கு பார்த்தோம். ரூ. 100 வச்சு அதில் வந்து நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் வந்து உங்களுக்கு வந்து லெட்ஸ் டேக் என்ன சொன்னேன், லெட்ஸ் டேக் 100 ருபீஸ்ன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இந்த சீனி கணக்கு, அதாவது இந்த சக்கரை விலை அதிகமாகுது அப்படின்னு சொல்லி இது பண்ண தெரியுமா? அப்போ 100%ல இருந்து பார்த்தோம். இதுல என்னன்னா ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க 100 கொடுத்துருப்பல, இவன் 75 கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் 20% அதிகரிக்குது, அப்புறம் 25% கம்மியாகுது. அப்ப இந்த 75க்கு 20% எவ்வளோ? வாட் இஸ் 20% ஆஃப் 775? ஓகே, எவ்வளோ வரும் சொல்லுங்க. 75ல 20% எவ்வளோ? சொல்லுங்க. 15, sir. 15, வெரி குட். 7.5, 7.5, 15. அப்போ 15 ரூபாயை அதிகம் பண்ணுங்க. பண்ண எவ்வளோ? 75 15 எவ்வளோ? 90. 90, sir. கரெக்டா? 90. Yes, sir. இப்போ இந்த 90லேருந்து 25% கம்மி பண்ண சொல்லியிருக்கான். கரெக்டா? ஃபர்ஸ்ட் அதிகரிச்சிருக்கான், அதுக்கப்புறம் என்ன ஆகுது? குறைச்சிருக்கான். 90ல 25% எவ்வளோ? 18, sir. வெரி குட், 18. அப்போ 90ல 18 கழிங்க. கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 72. 70 வந்துருச்சா? அப்போ Yes, sir. இந்த ப்ரெசன்ட் காஸ்ட் ஆஃப் த ஆர்டிக்கல் எவ்வளோ? 72. ஸோ யாரோ வந்து கேட்டிருந்தீங்க, சார் அதிகம் பண்ணது 20, சரி சரி 20% தான், சாரி ஒரு நிமிஷங்க, இது 25 போட்டேனா நான்? நீங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க, 20%. சரி, 20% எடுத்து 20% குறைச்சானா சார்? எப்படி சார் வந்து அதில் 75 தான் வரும் அப்படின்னு கேட்டீங்க. அது தப்பு. ஏன் தப்புனா, அவன் அதிகரிச்சத விலையை வந்து 75 வச்சு தான் விலையை அதிகரிச்சான். ஆனால் அந்த 20% குறைச்சது வந்து 90ல இருந்து. 75ஓட 20%, 90ஓட 20% ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுதா? ஓகே 75ஓட சார். 20% எவ்வளோ? 15. 90 ரூபாயோட 20% எவ்வளோ? 18. அப்போ அது ரெண்டும் கிடையாது. இன்னொன்று நல்லா நான் வச்சுக்கோங்க, ஒரே சதவீதத்தில் இன்க்ரீஸ் பண்ணி ஒரே சதவீதத்தில் டிக்ரீஸ் பண்ணான்னு வைங்களேன், கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க, கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இது எப்பவுமே லாஸ் தான் வரும். எது வேணாலும் போட்டுக்கோங்க, லாஸ். இது வந்து ஒரு ஃபேக்ட். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த கேள்விக்கு வந்து லாபமா நஷ்டமானு கேட்டால் கண்டிப்பா நஷ்டம் தான் வரும். அப்போ நஷ்டங்கிறதுனால 75 ரூபாய் கீழே உள்ள ஆப்ஷன் தான் கண்டிப்பா வரும். ஒன்னா இது வரும், இது வரும். அதனால பார்த்தாலுமே சொல்லிடலாம், ஆப்ஷன் சியும் டியும் வராது, கண்டிப்பா ஏவோ இல்லைன்னா பிஓ தான் வரும். புரியுதா? Yes. இப்போ எவ்வளோ பெரிய Yes. டேட்டாவும் எடுத்துக்கோங்க, ஒரே சதவீதத்தில் உயர்த்தி ஒரே சதவீதத்தில் கம்மி பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் உயர்த்தி அதுக்கப்புறம் கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது நட்டத்தில் தான் முடியும், அந்த வியாபாரம் லாபத்தில் முடியாது. கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எஸ் சார். Yes, sir. ஓகே ஓகே, அடுத்த கேள்வி. இந்த கேள்வி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேள்வி தான். கவனிங்க. கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கிரி மிஸ்டர் கிரி spends 50% of his monthly 50% of his monthly income on household items, and out of the remaining out of the remaining he spends out of the remaining he spends 50% on transport.
25% on entertainment. 25% on entertainment. 10% on sports. And the remaining amount, of rupees 900 is saved. சரிங்களா? What is Giri's monthly income? What is Giri's monthly income? ஓகேவா? ஆப்ஷன் ஏ 6,000, ஆப்ஷன் பி 12,000, ஆப்ஷன் சி 9,000, ஆப்ஷன் டி none. ஓகேவா? தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. இது ஓகேவா? தெரிஞ்சவங்க போடுங்க, தெரியாதவங்க கவனிங்க. ஓகேவா? நோ இஷ்யூஸ். தெரியலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவனிங்க. ஓகே, தமிழ்ல சொல்றேன், கவனிங்க. கிரி என்பவர் தனது வருமானத்தில் 50% வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக செலவிடுகிறார். கிரி என்பவர் தனது மாத வருமானத்தில் 50% வீட்டு உபயோகப் பொருட்களுக்காக செலவிடுகிறார். ஃபுல் ஸ்டாப். மீதமுள்ள தொகையில் 50% சொல்லுங்க. மீதமுள்ள தொகையில் 50% போக்குவரத்துக்கும் 25% பொழுதுபோக்கிற்கும் 10% விளையாட்டுக்கும் செலவிடுகிறார். 25% பொழுதுபோக்கிற்கும் 10% விளையாட்டுக்கும் செலவிடுகிறார். எஞ்சி இருக்கும் 900 ரூபாயை சேமிக்கிறார். எஞ்சி இருக்கும் 900 ரூபாயை சேமிக்கிறார். அப்படி என்றால் கிரியின் மாத வருமானம் என்ன? போடலாமா? இந்த கேள்வி இது வரைக்கும் நம்ம போட்டதே இல்லை. ஸோ கவனிங்க, எப்படி ஷார்ட்டாக போடுறது அப்படின்னு சொல்லித்தரேன். சரிங்களா? இது எப்படி ஃபார்முலா இருக்கு, ஃபார்முலாலாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் வேண்டாம், நம்மளுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன், கவனிங்க. அவரோட மாத வருமானத்தை 100ன்னு வச்சுப்போம். ரூபாய் 100 நம்மளுக்கு தெரியாது, அதனால ரூபாய் 100. மாத வருமானம் ரூபாய் 100. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? 50% எதுக்கு செலவிடுறாங்க? வீட்டு உபயோக பொருட்கள். அப்போ 50%. 50% எவ்வளோ? 50% எவ்வளோ? 100 ரூபாய் 50% எவ்வளோ? 50 ரூபாய். இது எதுக்கு செலவிடுறாரு? ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், அதாவது வீட்டு உபயோக பொருட்களுக்கு வாங்குறாரு. மீதம் உள்ளது 100 ரூபாய் 50 ரூபாய் போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கு? 50 ரூபாய். கரெக்டா? 100 ரூபாய்ல 50% போனா மீதி 50%. கரெக்டா? அது 50 ரூபாய். இந்த 50 ரூபாயை தான் பிரிக்கிறார். அவுட் ஆஃப் த ரிமைனிங்னா 100 ரூபாய்ல 50% 50 ரூபாய் போச்சு. அது போக மீதி இருக்கிறது 50 ரூபாய். He spends 50% on transport. இந்த 50 ரூபாய்ல 50% அவ்வளோ 25 ரூபாய். இந்த 50 ரூபாய்ல 50% எதுக்கு செலவழிக்கிறாரு? டிரான்ஸ்போர்ட். புரியுதா? ஓகே. அடுத்தது இந்த 50 ரூபாய்ல இந்த மீத உள்ளதை 3ஆ பிரிக்கிறாரு. 50 ரூபாய் 50% போக்குவரத்திற்கு, 25% பொழுதுபோக்கு இருக்கு. 50ல 25% எவ்வளோ? 12.5. இது என்ன பண்றாரு? என்டர்டெயின்மெண்ட்,
பொழுதுபோக்கு இருக்கு. அண்ட் 10% ஆன் ஸ்போர்ட்ஸ். இந்த 50 ரூபாட 10%. 50 ரூபாட 10%. 10% எவ்வளோ? 5. இது எதுக்கு உபயோகிக்கிறாரு? ஸ்போர்ட்ஸ், விளையாட்டுக்கு உபயோகிக்கிறார். ஓகேவா? இது எல்லாம் போக 900 ரூபாயை சேமிக்கிறார். 900 ரூபாய் என்ன பண்றாரு? சேவிங்ஸ். இது எல்லாமே செலவு. மாத வருமானம் வந்தா என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தர் மாத சம்பளம் வாங்கினா என்னென்ன பண்ணுவாரு? சம்பளம் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளானது, இது ஒன்றும் தெரியணும் அவசியம் கிடையாது. அதாவது நம்ம அன்றாட வாழ்க்கையில் பண்றதா. வருமானத்தை என்னென்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. உங்களுக்கு சம்பளம் வந்துன்னா என்னென்ன பண்ணுவீங்க? என்ன காரியங்களா பண்ணுவீங்க? ஒண்ணு செலவழிப்பீங்க, இல்ல சேமிப்பீங்க. கரெக்டா? சேவிங்ஸ் அண்ட் அப்போ ஸ்பெண்டிங். ஆமா. அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? ரிமைனிங். அப்ப மீதம் என்ன இருக்குன்னா என்ன என்ன பண்ணணும்? ரிமைனிங் என்ன இருக்குன்னா என்ன பண்ணணும்? மீத சேவிங்ஸ். காசு எவ்வளவு இருக்குன்னா என்ன? வந்த வருமானத்துல எக்ஸ்பெண்டிச்சர், செலவினம் கழிச்சா மீதம் தான் என்னது? சேவிங். சேவிங். புரியுதா? வருமானத்துல செலவழிச்சது போக மீதி இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சேவிங்ஸ் சொல்லுவாங்களா? இப்ப சொல்லுங்க. இன்கம் எவ்வளோ? 100 ரூபாயா? எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொல்லுங்க. சதவீதம் இல்ல, இது சொல்லுங்க. 100 ரூபாய் இன்கம், அதுல எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொல்லுங்க. ஹவுஸ் ஹோல்டுக்கு 50 ரூபாய், வீட்டு உபயோக பொருள் 50 ரூபாய், டிரான்ஸ்போர்ட். இதற்கு 42.5. சதவீதம் எடுக்கக்கூடாது. 100 ரூபான்னு கணக்கெடுத்தா இது. அடுத்தது என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்குக்கு 12.5. அப்புறம் விளையாட்டுக்கு 5 ரூபாய். அப்போ 100 மைனஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள எவ்வளோ வரும்? 50, 75, 80, 92.5. கரெக்டா? 100ல 92.5 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 7.5. இந்த 7.5 ரூபாய்ங்கிறது நம்ம 100 ரூபாய் கணக்கெடுத்தது. ஆனா ஆக்சுவலா அது எதுக்கு சமமா இருக்கு? 900 ரூபாய்க்கு சமம். அவர் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாம் செலவழிச்சது போக மீதி 900 ரூபாயை சேமிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம எவ்வளவு ரூபாய் எடுத்தோம்? 100 ரூபான்னு எடுத்து கணக்கு போட்டதுல அது 7.5. அப்ப 100 ரூபான்னு கணக்கு போட்டதுல 7.5 வந்து சேமிக்கிறாரு. அது எதுக்கு ஈக்குவல்? ஆக்சுவலா அது எத்தனை ரூபாய்க்கு ஈக்குவல்? 900 ரூபாய்க்கு ஈக்குவல். இந்த கான்செப்ட் புரிஞ்சான்னு சொல்லுங்க. நம்ம அசியூம் பண்ணதை ஆக்சுவலோட கனெக்ட் பண்றோம். இது புரிஞ்சுதா? எஸ் சார். புரிஞ்சுதா? எஸ் சார் நோ? 100 ரூபாய் Yes, நம்ம sir. அசியூம் பண்ணோம். ஆனா அதுல வந்து மிச்சமானது 7.5. அந்த மிச்சமான 7.5ங்கிறது 900 ரூபாய்க்கு. ஆக்சுவலா அவரோட இதுல வந்து கணக்கு பண்றப்ப 900 ரூபாய்க்கு சமம். ஓகேவா? அப்போ 7.5 இன்ட்டு எவ்வளவு பண்ணா 900 வரும்? 120. கரெக்டா? எஸ் சார் நோ? கரெக்டா இல்லையா? தப்பா? புரிஞ்சுதா இல்லையா எப்படி பண்ணேன்னு? Yes, sir. புரிஞ்சுதா? அப்போ 7.5ங்கிறது 900 ரூபாய்க்கு சமம். கரெக்டா? அப்ப எப்ப 7.5 இன்ட்டு 120 பண்ணா 900. அப்ப நம்ம இங்க 100ன்னு எடுத்தோம்ல, அப்ப அதுவும் என்ன பண்ணணும்? 120ஆல பெருக்குனீங்கன்னா 100 120ஆல பெருக்குனீங்க எவ்வளவு வரும்? 1000. 100 120ஆல பெருக்குங்க, 3 0 வரும். 1500 இல்ல, 12,000 வரும். அப்ப 12,000. இதுதான் என்னது? அவரோட மந்த்லி இன்கம். புரியுதா இல்லையா? டவுட் இருந்தா கேளுங்க. இது ஷார்ட் கட்டு. ஃபார்முலா வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால ஷார்ட் கட்ல போட்டு காமிச்சிருக்கேன். புரியலன்னா கேளுங்க, எங்க புரியலன்னு கேளுங்க. இங்க புரியாம இருக்கா? இந்த இடத்துல புரியாம இருக்கும். இன்னும் சொல்றேன். 7.5 ரூபாய்ங்கிறது 900க்கு சமமா? அப்போ 1 ரூபாய் கண்டுபிடிங்க. 1 ரூபாய்னா எவ்வளோ? 900 டிவைடட் பை 7.5. இதெல்லாம் ஒண்ணுதான். பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? 120. சாரி, ஒரு நிமிஷங்க. இது வந்து இன்னும் உங்களுக்கு சிம்பிளா சொல்லித்தரேன். 7.5 இந்த டெசிபிள் வந்தால் தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கு. டெசிபிளை தூக்குங்க. 10ஆல பெருக்கி 10ஆல டிவைட் பண்ணுங்க. பண்ண என்ன வரும்? 900 வந்து
9000 9000 டிவைட் பை 75. 9000 டிவைட் பை 75 இப்போ போடுறது ஈஸியா இருக்குமா? Yes, sir. எஸ் சார். எஸ் இப்போ போட்டு பாருங்க எவ்வளோ வருது. 9000 டிவைட் பை 75 எவ்வளோ வருது? 120 வருதா? Yes, sir. அவ்வளோதான். அதைத்தான் இங்கே பெருக்கல்ல போட்டிருந்தேன். உங்களுக்கு புரியுற மாதிரினா நம்ம எடுத்ததுல ₹1 வந்து ₹120 சமம். நம்ம எடுத்த ₹100க்கு ₹1 120 ஆக்சுவலாக அவர் வந்தது ₹120 சமம். அப்போ மொத்தம் ₹120க்கு ₹1 ₹120 ₹100 எவ்வளோ சமம்னா இன்ட்டு 120. அதான் இங்கே பெருக்கியிருக்கேன். புரியுதா இப்போ? இப்போ புரியுதா? ஏன் சார் இங்கே வந்து 120 பெருக்கி அதை இங்கே போட்டீங்கன்னு கேட்டிருப்பீங்க. அதுக்கான விளக்கம் தான் இது. புரிஞ்சுதா? புரியுங்களா? கேளுங்க. புரிஞ்சதுன்னா அடுத்து கேள்வி போடும். புரியாம இருக்காது. அடுத்து போலாமா? எஸ் சார் நோ. யாருக்காவது புரியலன்னா கேளுங்க. இது இம்பார்ட்டன்ட்டு. புரியாம இருக்காது. ஓகேவா? Okay, sir. சரி ஓகே. அடுத்த கேள்வி இதே மாதிரி ஒன்று தரேன். நீங்களே தான் போட போறீங்க. போட்டுட்டு சொல்லுங்க. இதே மாதிரி கேள்வி தான் தரப்போறேன். ஆனால் நீங்கள் தான் போடணும். இதே மாதிரி சொன்ன மாதிரியே ₹100 வச்சு போடுங்க. சரிங்களா? தட்டுமா? அடுத்தது மிஸ்டர் ராஜ் spends 20% spends 20% of his monthly income on food and 50% and 15% on children's education. On children's education. 40% of the remaining 40% of the remaining he spent on entertain 40% remaining spent on entertainment and sports, entertainment and transport together. And 30% on medical. He is left with an amount of ₹8,775 after all these expenditures. What is Mr. Raj monthly income? போன கேள்வி மாதிரியே தான். Option A 40,000. Option B 35,000. Option C 42,000. Option D 38,000. போட்டு சொல்லுங்க பாப்போம். இங்கிலீஷில் போட தெரிஞ்சவங்க போட ஆரம்பிச்சிருங்க. தமிழில் இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே தானே? இங்கிலீஷில் போடவங்க ஏதாவது டவுட் இருக்கா? போன கேள்வி போட்ட அதே மாதிரி தான் போடுங்க. நம்பர் மட்டும் தான் மாற்றிருக்கேன். நம்பர் பர்சன்டேஜ் மட்டும் தான்
மாத்திருக்கேன். ஓகேவா? போட முடியுமா? ஓகே தானே? போடுங்க. இங்கிலீஷ்ல தெரிஞ்சவங்க போடுங்க. போன கேள்வி புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது இதுல தெரிஞ்சிடும். தமிழ்ல சொல்றேன். மிஸ்டர் ராஜ் தனது மாத வருமானத்தில் மிஸ்டர் ராஜ் அல்லது திரு ராஜ் தனது மாத வருமானத்தில் 20% உணவுக்காகவும் 20% உணவுக்காகவும் 15% குழந்தைகளின் கல்விக்காகவும் 20% உணவுக்காகவும் 15% குழந்தைகளின் கல்விக்காகவும் செலவிட்டார். மீதமுள்ள தொகையில் மீதமுள்ள தொகையில் 40% மீதமுள்ள தொகையில் 40% பொழுதுபோக்கு மற்றும் போக்குவரத்துக்காகவும் மீதமுள்ள 40% பொழுதுபோக்கு மற்றும் போக்குவரத்துக்காகவும் 30% மருத்துவ செலவுகளுக்காகவும் 30% மருத்துவ செலவுகளுக்காகவும் அவர் செலவிட்டார். இச்செலவுகளின் அனைத்து முடிந்த பிறகும் அவரிடம் ரூபாய் 8875 மீதம் உள்ளது. இச்செலவுகள் அனைத்தும் முடிந்த பிறகும் அவரிடம் ரூபாய் 8875 ரூபாய் மீதம் உள்ளது. எனில் எனில் திரு ராஜ் அவர்களின் மாத வருமானம் என்ன? எனில் திரு ராஜ் அவர்களின் மாத வருமானம் என்ன? போட சொல்றீங்களா? சார் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 20% வந்து ரெடியூஸ் பண்ணணும்ல சார், அது வந்து 80 ருபீஸ் வருது. அகெயின் 15 வந்து அந்த 80 ருபீஸ்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணுமா இல்ல 100ல இருந்து பண்ணணுமா சார்? ஃபர்ஸ்ட் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க அவர் மாத வருமானத்தை. எஸ் போன சார். கேள்வி மாதிரி தான். சரிங்களா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் மந்த்லி பர்சன்ட் ஃபுட்டு இதுல 20% என்ன பண்றாரு? ஃபுட்டுக்கு செலவச்ச அப்போ 100ல 20 ரூபாய். கரெக்டா? ம். அண்ட் 15% ஆன் சில்ட்ரன். ம். அதாவது 100 ரூபாயில 15%. ம். எஸ் சார். அது எதுல போடுறாரு? சில்ட்ரன். அப்ப 100 ரூபாயில 15 எஜுகேஷன். 40% ஆஃப் த ரிமைனிங் இப்பதான் மிச்சம் வரணும். 100 ரூபாயில ஓகே. 20 15 போச்சுன்னா எவ்வளோ? 20 15 35 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 65. 65. இந்த 65ல தான் என்ன பண்றாரு? என்டர்டெயின்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு 40%. 65ல 40% போடுங்க. ஓகே சார். அப்புறம் இந்த 60% 30% மருத்துவத்துக்காக செலவழிக்கிறாரு. ஃபைனலா மீதம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது கணக்கு போட்டு ஆரம்பிச்சு. இப்ப புரிஞ்சுதா? எஸ் சார். இப்ப போடுங்க. பொறுமையா போடுங்க. போன கேள்வி மாதிரியே தான், வெறும் நம்பர் மட்டும் தான் மாத்திருக்கு. இப்ப ஆல்மோஸ்ட் நான் இதுவும் சொல்லி தந்துட்டேன். என்னது எப்படி பிரிக்கணுங்கிறது சொல்லித்தரேன். போட்டு சொல்லுங்க. சார் இந்த மெடிக்கலுக்கு கூட 65ல இருந்து தான் லெஸ் பண்ணுமா சார்? சார் எக்ஸ்கியூஸ் மீ அதான் கமா சார், போட்டிருக்காங்கல்ல. கமா போட்டதுக்கு அப்புறம் 40%. 40% மீதம் 65ல 40%. இருந்து. ஓகே. அப்ப 65ல 40% தான் என்ன போகுது? 65 26 ரூபாயில 40% எங்க போகுது? 26 ருபீஸ் வருது சார். அது வந்து எதுக்கு? ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஸ்பெண்ட் ஆன் சார் அதை என்டர்டைன்மெண்ட் ரெடியூஸ் அண்ட் பண்ணிட்டு தான் டிரான்ஸ்போர்ட். 30% எடுக்கணுமா? ஆமா ஆமா. இல்ல இல்ல, இந்த 65ல 40% கண்டுபிடிங்க. அதுதான் என்டர்டைன்மெண்ட் டிரான்ஸ்போர்ட். இந்த ஓகே 65 ரூபாயில 30% எடுங்க. அதுதான் மெடிக்கல். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.
இப்போ புரியுதா? எஸ் சார். இப்போ சொல்லுங்க. ஒரே ஒருத்தங்க தான் ஆன்சர் போட்டிருக்கீங்க. மெடோலினா மட்டும் தான் போட்டிருக்காங்க. வேற யாருமே போடல ஆன்சர். வருதா இல்லையா? ட்ரை பண்றீங்களா? இல்லை நான் போட்டு காட்டுமா? ட்ரைங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சார் அதுல 45,000 ஆன்சரே இல்ல சார். அதனால தான் சார் எனக்கு ஓகே வெயிட் பண்ணிட்டு. அது ஒரு நிமிஷங்க. ஆக்சுவலாக நன் ஆஃப் தி எபோன்னு போடணும். அதுக்கு பதிலாக 45. சரி ஓகே, நான் இப்போ இதுவே கொடுக்குறேன். 45,000. ஆப்ஷன் டி 45. இப்போ எத்தனை பேர் போட்டிருக்கீங்க சொல்லுங்க.
போட்டாச்சா இல்லையா? போகுது, டைம் ஆயிடுச்சு. சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் 20 இது ஒத்துக்கிறீங்களா? இது கிளியரா? 100ல 20% என்ன பண்ணியிருக்காரு? ஃபுட்டு. அது ஒத்துக்கிறீங்களா? இந்த 20 ரூபாய் வந்து அப்படியே ஃபுட்டுன்னு போட்டுருங்க. அப்புறம் 15 ரூபாய், அதாவது 15% 15 ரூபாய், இது எஜுகேஷன், குழந்தைகளோட எஜுகேஷனுக்கு செலவழிச்சிருக்காரு. மீதம் உள்ளது 100 ரூபாயில 20 15 போச்சுன்னா எவ்வளோ? 20 15 எவ்வளோ? 35. 100 ரூபாயில இது 20 ரூபாய், இது 15 ரூபாய் போச்சுன்னா எவ்வளோ? 35 ரூபாய். 100 35 போச்சுன்னா எவ்வளோ? 65. இந்த 65 ரூபாயில 40% எதுக்கு எடுத்து வச்சிருக்காரு? ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட், அதாவது டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட். அப்போ 65ல 40% எவ்வளோ? சொல்லுங்க. 65 40% எவ்வளோ? 26 சார், 26. 26. வெரி குட். 26 ரூபாய் இதுக்கு போயிருச்சு, ஸ்போர்ட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதே 65 ரூபாயில 30% மெடிக்கல் 39 ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிருக்காரு. அப்ப எவ்வளோ? 19.5. கரெக்டா? 19.5 சார். 65ல 30%, 19. ஓகேவா? 19.5. இது எல்லாமே ரூபாய். சரிங்களா? இதுவும் ரூபாய், இதுவும் ரூபாய். ஓகேவா? இஸ் லெஃப்ட் வித் an amount of 8,775. அப்போ 100 ரூபாயில எவ்வளவு செலவு பண்ணிருக்காருன்னு பாருங்க. 100 ரூபாய் மைனஸ் இந்த செலவானதெல்லாம் கணக்கு போடுங்க. 20 ஃபுட்டுக்கு, 20 குழந்தைகளோட எஜுகேஷன், 15 46 எதுக்கு? ஸ்போர்ட்ஸ், சாரி டிரான்ஸ்போர்ட் அண்ட் என்டர்டைன்மெண்ட், 19 ரூபாய் 50 பைசா எதுக்கு? மெடிக்கலுக்கு. சரிங்களா? 100 ரூபாயில இது சார் போச்சுன்னா எவ்வளவு வருது? 46 26 வரும் சார். 46. சாரி 26 46 26 ஓகே கரெக்ட். சார். 20 15 26 19.5. 100ல இதெல்லாம் கழிச்சிங்கன்னா எவ்வளவு வரும்? மீதி எவ்வளவு வரும் சொல்லுங்க? 80.5. 82 ரூபாயா? 19.5 சார். 19.5. அப்ப 100 ரூபாயில இதுதான் 100 ரூபாய்ங்கிறது என்னது? இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ். கரெக்டா? செலவினங்கள். அப்ப மீதி இருக்கிறதா என்னது? இந்த 19 ரூபாய். அதுதான் எவ்வளவுக்கு சமம்னு சொல்லிட்டாங்க? 8775க்கு சமம்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அப்போ 1 ரூபாய் எவ்வளவுக்கு சமம்? 19 ரூபாய். நம்ம எடுத்த 100 ரூபாயில 19 ரூபாய்ங்கிறது 8775க்கு சமம். அசல் இது கணக்கு போடும்போது அசல் வேல்யூ. அப்போ 1 ரூபாய் எவ்வளவு இருக்கும்? 8775 டிவைடட் பை 19.5. 10ஆல பெருக்குங்க, 10ஆல கழிங்க. கழிங்கன்னா என்ன வரும்? 8775 கூட ஒரு 0 செட் பண்ணுங்க. இது 195. டிவைட் பண்ணுங்க. பண்ண எவ்வளவு வரும்? 450 சார். அவ்வளவுதான். அப்போ 1 ரூபாங்கிறது எவ்வளவுக்கு மதிப்பு? 450. அப்போ நமக்கு எவ்வளவு தேவை? மொத்த வருமானம் தானே கேட்டிருக்காங்க. 100 ரூபாய். 100 ரூபாய் என்ன? 100 ரூபாய் இன்டூ 450. இப்போ 2 0 ஆட் பண்ணா முடிஞ்சு. 450 கூட 2 0 பண்ண எவ்வளவு வரும்? 45,000 ரூபாய். வந்துருச்சா? கிளியரா? யாருக்கு புரியாம இருக்கா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கேள்வி, இந்த மாதிரி கேள்வி வந்தா போட்டுருவீங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, அடுத்த கேள்வி போடலாம். இந்த கேள்வி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிள் தான். 40% of 60% of 3/5 of a number is 504. What is 25% of 2/5 of that number? What is 25% of 2/5 of that number? Option A 130, option B
175, option C 360, option D 350. கேள்வி புரிஞ்சதா? இது ஒரு முக்கியமான கேள்வி, போட்டு காட்டுறேன், கவனிங்க. தமிழ் சொல்லிடுறேன். தெரிஞ்சவங்க இது பண்ணுங்க, போடுறாங்க டைப் பண்ணுங்க, பட் நான் போட்டு காட்டுறேன், ஏன்னா அது புது கொஸ்டின், போட்டு காட்டுறேன். ஒரு எண்ணின் 3/5 பகுதியின் 60% 60% ஆனது 40% 504 ஆகும். ஒரு எண்ணின் 3/5 பங்கின் 60%-இன் 40%, 60%ஓட 40%, 60%-இன் 40% 504 ஆகும் எனில் அந்த எண்ணின் 2/5 பகுதியின் 25% காண்க. அந்த எண்ணின் 2/5 பகுதியின் 2/5 பகுதியோட 25% காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் சுத்து கேள்விதான், ஆனா ஈஸியா போட்டலாம், கவனிங்க. ரொம்ப பார்க்கதான் ஏதோ பெருசு பெருசா இருக்கும், சரிங்களா? இங்க பாருங்க, இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி 40% ஃபிராக்ஷனா மாத்திக்கங்க. உங்களுக்கு சின்ன சின்னதா போட்டு காட்டுறேன். 40% ஃபிராக்ஷனா மாத்தினா எவ்வளோ? 2/3. இது ஒத்துக்கிறீங்களா? எஸ். 60% ஃபிராக்ஷனா மாத்தினா என்னது? சரி, 40% ஃபிராக்ஷன் மாத்தினா 2/5. சரி சார், அதாவது இது என்னன்னா, ஒரு நிமிஷம், 40% என்ன போடுவோம்? 40/100 போடுமா? இதை இப்போ அடிச்சிங்க எவ்வளோ வரும்? 2/5. 2/5 sir. 2/5. ஓகேவா? அடுத்தது 60/100 வந்து 3/5. 60/100 60/100 கழிச்சிங்கன்னா 100 3/5. 3/5. 3/5. அடுத்தது Again 25. 3/5. 25/100 கழிச்சிங்கன்னா 1/4. இதெல்லாம் நான் ஃப்ராக்ஷன் சொல்லி தந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ பாருங்க, அந்த எண்ணு என்னன்னு எனக்கு தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஆஃப் அ நம்பர்னு சொல்லிட்டேன், ஒரு எண்ணுன்னு தானே சொல்லியிருக்காங்க, அந்த எண்ணை எக்ஸ்னு வச்சுக்கோங்க. புரியுதா? இப்போ கவனிங்க, இந்த எண்ணோட 40% 60%. அப்போ என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 40% என்ன பண்ணீங்க? 2/5, 60% 3/5, மற்றும் மீதமுள்ளதுல என்னது? 3/5 of a number is 504. What is 25% of that number? What is 25% of that number? அடுத்து எவ்வளோ? இந்த எண்ணோட ஃபர்ஸ்ட் இது மட்டும் போடுங்க, 40%, 60%, அதோட 3/5. கரெக்டா? 40%, 60%, அதோட 3/5, மறுபடியும் 3/5 போடுங்க. அந்த எண் எதுக்கு சமமா இருக்கும்? 504க்கு சமமா இருக்கும். அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட் இதைத்தான் இப்படி எழுதியிருக்கேன். இது புரியுதான்னு பாருங்க. இது புரியுதா? ஒரு எண், அந்த எண்ணோட 3/5, அந்த எண்ணோட 3/5, அதோட என்னது 60%, அதோட 40% வந்து 504க்கு சமம். இது எழுதுனது புரிஞ்சது, அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். எஸ் ஆர் நோ? இது யாருக்கு புரியலன்னு கேளுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். இது புரிஞ்சுதா? ஒரு Yes, எண்ணுங்க, sir. அந்த எண்ணோட 3/5, அது இங்க போட்டேன். அதுக்கு என்ன பண்ணணும்? 60%, 3/5ஓட 60%, அதோட 60%ஓட 40%, அப்படியே பின்னாடி வந்திருக்கேன். இப்போ இதுல இருந்து எக்ஸ் மட்டும் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. சார் ஆன்சர் 350 சார்? ஆன்சர் எவ்வளவு சொன்னீங்க? 3,500. 3000. 350. 500. எஸ் எஸ். இப்போ எக்ஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க. எக்ஸ்னா என்ன? இது எல்லாத்தையும் அப்படியே மேலே கொண்டு வந்துருங்க. இந்த 504. சார் 63,000 divided by 18. 504, இது எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும்? Into 125 by 25. into 125 by 18. 5/3. சரிங்களா? இதை அடிச்சிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடிச்சா எவ்வளோ வருது? 3,500 sir. வெரி குட். 3,500.
500. அப்போ அந்த எண் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் அந்த நம்பர். அந்த நம்பருங்கிறது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம்? 3500. இப்போ அடுத்து எதுவாங்க? வாட் இஸ் 25% ஆஃப் 2/5 ஆஃப் தட் நம்பர்? அந்த நம்பர் தான் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுல. அப்போ 3500ஓட 2/5ஓட 25%. 25% என்னன்னு போடுவோம்? 1/4. 1/4. அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அடிங்க, அடிச்சீங்கன்னா எவ்வளோ 350 வரும்? சார். 2 அடிச்சீங்கன்னா 2 டைம்ஸ் போகும். 5 அடிச்சீங்கன்னா 7 0. மறுபடியும் 2 அடிச்சீங்கன்னா 350. ஸோ அந்த என்ன ஆப்ஷன் எவ்வளோ? டி. 350. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியரா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே சார். அடுத்த கொஸ்டின் கொடுக்குறேன். சார். ஸோ இன்னொரு கொஸ்டின் கொடுங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன். கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் 35% ஆஃப் 42% ஆஃப் 6/7 ஆஃப் 500? போன கேள்வியோட புரிதலுக்காக இந்த கேள்வி கொடுக்குறேன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ 36, ஆப்ஷன் பி 44, ஆப்ஷன் சி 52, ஆப்ஷன் டி 64, ஆப்ஷன் இ நன். போட்டு சொல்லுங்க. 500-இன் 6/5 பங்கின் 42%-இன் 35% காண்க. தமிழ்னா 500 என்ற எண்ணின் 6/7-இன் 6/7 பங்கின் 6/7 42%-இன் 35%-ஐ காண்க. போன கேள்வி கரெக்டா புரிஞ்சுதுன்னா இது போட்டு சொல்லுங்க குயிக்கா. Answer is 63. None answer.
எல்லாரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளான கேள்வி. இங்க பாருங்க, அந்த எண் முன்னாடி கேள்வியில அந்த எண் குடுக்கல. ரூ. 500 அந்த எண்ணோட 6/7 பங்கு. கரெக்ட்டா? 6/7 பங்கு. அந்த 6/7 பங்கோட 42% அதோட 35%. அவ்வளோதான். இது என்னன்னு கேட்டிருக்கோம். ஈக்குவேஷன் போட்டாச்சா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணா முடிஞ்சது. எவ்வளோ வருது ஆன்சரு? 63 sir. ஆன்சர் எவ்வளோ வந்தது? 63, sir. ஆன்சர் வரலையா இருக்கும்? 63 sir. 7ஆல் அடிங்க, ஈஸி. 7 6 ஆர் 42. எப்படி அடிக்கிறதுன்னு டவுட் இருந்தால் பார்த்துங்க. 2 0 இங்கே 2 0 இங்கே 2 0 அடிச்சு விட்ருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 5ஆல் அடிச்சிங்கன்னா எத்தனை டைம்? 20 டைம்ஸ் போகுமா? ஓகேவா? அடுத்தது மறுபடியும் 5ஆல் அடிங்க. 7 டைம்ஸ் 7 4. times, 4 times, 4ஆல் அடிச்சிங்கன்னா 2ஆல் அடிச்சிங்கன்னா இது 3 டைம்ஸ். 3 மறுபடியும் 2ஆல் times, 4 அடிச்சிங்கன்னா இது 3. அப்போ 7 into 3 21. 21 into 3 is how much? 63. The answer is 63. ஓகேவா? Okay, sir. அடுத்த கொஸ்டின் போலாமா? Yes, sir. அடுத்த கொஸ்டின் போலாமா? Yes, sir. யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். டைம் ஆயிடுச்சு, ஓகேவா? 8:15 ஆயிடுச்சு, ஓகேவா? 1 hour தான், 8:15 ஆயிடுச்சு, ஓகேவா? கண்டினியூ பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் Okay கிளாஸா? sir. யாருக்காவது இது இருக்கா? சார் போதும் அப்படின்னு மாதிரி எதாவது இருக்கா? எஸ் சார், நோ? கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் போடலாமா? Sir. Yes, sir. இன்னொரு கொஸ்டின் போடலாமா இல்லையா? என்ன சொல்லுங்க ஏதாவது. நான் பேசி கேட்குதா? நீங்க பேசி எதுவும் எனக்கு Okay, கேட்குதா? sir. போடலாம், sir. ஓகே சார், போடலாம் ஓகே சார். தானே? ஓகே ஓகே. போடலாம் சார். Question. In a class of 65 students, in a class of 65 students and 4 teachers, each student got sweets that are 20% of the total number of students. Total number of students. And each teacher got sweets that are 40%
of the total number of students. 40% of the total number of students. How many seats are there? How many seats were there? Option A 845. Option B 897. Option C 949. Option D 104. ஓகேவா? தமிழ் சொல்றேன். இதை நான் இந்த பொசிஷன் நானே போட்டு காட்டுறேன், பட் தமிழ் சொல்றேன். 65 மாணவர்கள் மற்றும் 4 ஆசிரியர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் 65 மாணவர்கள் மற்றும் 4 ஆசிரியர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் ஒவ்வொரு மாணவரும் மொத்த மாணவர் எண்ணிக்கையில் 20% அளவு இனிப்புகளையும் ஒவ்வொரு மாணவரும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையில் 20% இனிப்புகளையும் ஒவ்வொரு ஆசிரியரும் மொத்த மாணவர் எண்ணிக்கையில் 40% அளவு இனிப்புகளையும் பெற்றனர். ரெண்டுமே மாணவரோட எண்ணிக்கையில தான். ஆசிரியர்கள் வந்து 40% பெற்றாங்க. இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 20% பெறாங்க. ஓகேவா? அப்படி என்றால் அங்கு மொத்த எண்ணிக்கையில் உள்ள இனிப்புகளின் எண்ணிக்கை என்ன? அப்படி என்றால் மொத்த எத்தனை இனிப்புகள் உள்ளன? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. பாருங்க என்ன சொல்றாங்கன்னா 65. ஃபர்ஸ்ட் எவ்வளோ? 65 மாணவர்கள், 4 ஆசிரியர்கள். ஒரு மாணவர் எவ்வளோ இனிப்பு வாங்குறாருன்னு கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஒரு மாணவர் each student got sweets that are 20% of the total number of students. மொத்த மாணவர் எண்ணிக்கையில் 20% ஒரு மாணவர் வாங்குறார் இனிப்பு. அப்போ 65 பேர் தான் மொத்த மாணவர் எண்ணிக்கை. இதுல 25 அப்படி 20% எவ்வளோ? 13. எவ்வளோ? 13. கரெக்டா? அப்போ ஒரு மாணவர் வந்து 13 ஸ்வீட் வாங்குறார். ஈச் தனித்தனியா ஒவ்வொரு மாணவரும் 13 ஸ்வீட். மொத்தம் எத்தனை மாணவர் இருக்காங்க? 65 சார். அவ்வளோதான். இன்ட்டு 65. அப்போ மாணவர்கள் மொத்தம் எவ்வளோ சீட் வாங்குறாங்க? 65 இன்ட்டு 13. ஒவ்வொரு ஆசிரியரும் எவ்வளோ வாங்குறாங்க? மாணவரோட எண்ணிக்கையில 40% என்ன பண்றாங்க? புரியுதா? ஒவ்வொரு ஆசிரியரும் மாணவர்கள் எண்ணிக்கையில 40% என்ன வாங்குறாங்க? ஸ்வீட் வாங்குறாங்க. அப்போ ஒரு ஆசிரியருக்கு எவ்வளோ ஸ்வீட் கிடைக்கும்? 65ல 40% எவ்வளோ? 26. ஒரு ஆசிரியருக்கு 26 ஸ்வீட். அப்போ மொத்தம் 4 ஆசிரியர். பண்ணுங்க. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா வேலை முடிச்சு. கூட்டி சொல்லுங்க ஆன்சர் என்ன? $949 சார். ஓகே, எல்லாத்துக்கும் வந்துதா? 940. சி ஆப்ஷன் 949. ஓகே, மொத்தம் எல்லாத்துக்கும் வருதா? எல்லாத்துக்கும் வருதா? இது எவ்வளோ வந்தது? 26 இன்ட்டு 4 104. 13 இன்ட்டு 65 எவ்வளோ வந்தது? 845. 845. ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 949. 949. அந்த ஆன்சர் எல்லாத்துக்கும்
Yes, sir. ஓகே ஓகே. ஸோ ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன் சார்கிட்ட. ஸோ அதை போட்டு பாருங்க. இன்னைக்கு இதோட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஓகேவா? மோஸ்ட்லி போட்டுட்டேன் எல்லா டைப்பும். அடுத்த கிளாஸ்ல நம்ம லாப நஷ்ட கணக்கு போயிடலாம். பெர்சன்டேஜோட கண்டினியூட்டி தான் லாப நஷ்ட கணக்கு. அதை அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பாக பண்ணலாம். எதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு? No, sir. ஓகே. வேற யாருக்கு டவுட் இருக்கா? நோ சார். டவுட் இல்லையா? ஓகே. தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் லாப நஷ்ட கணக்கு புரியும். ஓகேவா? தேங்க்யூ. தேங்க்யூ you, sir. சார். தேங்க்யூ. Thank you, sir.